ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 7. நரகத்தின் வயிற்றுப் பகுதி. மறுநாள் இரவு நானும் அன்பான இயேசுவும் நரகத்திலே சென்றோம். முன்னதாக ஒரு விஸ்தாரமான பகுதிக்கு வந்தோம். இங்கு கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் துர்க்கிரியை நடப்பிக்கும் அசுத்த ஆவிகள் இங்கும் அங்குமாக சென்று அநேக ஆத்துமாக்களை வதைப்பதும் அதனாலே எழும்பும் வேதனையில் அலறலும் காற்றை நிரப்பிற்று. மகளே, சாத்தான் பூமியிலே தந்திரவான், பாதாளத்திலே அநேகரை வதிப்பதில் கைவேந்தவன். இன்னும் நீ அநேக காரியங்களை பார்க்க போகிறாய். சாத்தானின் அநேக தந்திரங்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றார் ஆண்டவர். நாங்கள் நடந்து சென்ற இடம் வனாந்தரமான சாம்பல் நிறைத்தரையாயிருந்தது. எங்கும் பின்ன நாற்றமும் மங்கிய பொருட்களிலிருந்து எழும்பும் துர்நாற்றமும் காற்றிலே கலந்து வந்தது. சற்று தூரம் செல்ல ஒரு காரிய இருண்ட ஒரு பொருள் சுருங்கியும் பறந்தும் தன்னிடமிருந்து ஒரு விதமான துர்நாற்ற அடர்த்தியான புகையை கக்கி கொண்டிருந்தது. அந்த இருளிலே மிக தெளிவாக அது என்னவென்று அறியாது கலங்கி தவித்தேன். அந்நிலையிலே, கலங்காதே, இது நரகத்தின் இருதயம். இதனுள்ளே நாம் மற்றொரு சமயம் செல்வோம். இப்போது நரகத்திலே ஒரு செல் பகுதிக்கு செல்வோம். இத்தொகை செல்களிலே அடுக்கமைப்பு 17 மைல்கள் உயரமுள்ளவை. வட்ட வடிவத்திலே அடுக்கமைப்பு அமைந்துள்ளது. சற்று நான் மேலே பார்த்தபோது பழுப்பு நிற சக்கான்கடைகளே செல்களிடலும் நரகத்தின் அடிவயிற்று பகுதியிடலும் அமைந்திருக்க கண்டேன். செல்களை தாண்டி செயல்களிலே இச்சாக்கடைகளை எப்படி கடக்கப் போகிறேன் என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு சாக்கடையும் 6 அடி ஆழமுமானவைகள். எப்படி கடப்பது என்று நினைத்து கொண்டிருக்கும்போது நான் ஒரு அடுக்கிலிருந்து அடுத்த அடுக்குக்கு சென்றேன். ஒரு செல்லையும் அடுத்த செல்லையும் பிரிக்கும் ஒரு வகையான படலம் ஒரு பாதையைப் போல் அமைந்துள்ளது. அந்த பாதையின் ஓரத்திலே நின்றதால் நரகத்தின் மையப்பகுதி முழுவதும் பார்க்க முடிந்தது. மகளே, இவைகள் மெய்யாகவே உண்மையானவைகள். மரணமும் பாதாளமும் ஒரு நாளிலே எரிகின்ற அக்கினி கடலிலே தள்ளப்படும். அதுவரையில் இதுதான் நரகத்தின் இருப்பிடம். அதுவரையில் இந்த செல்களிலே பாவம் செய்த ஆத்துமாக்கள் அடைக்கப்பட்டு நரக வேதனைக்கு உட்படுத்தப்படப்படும். நான் என் சொந்த இரத்தத்தை சிந்தி என் உயிரை கொடுத்து நீ இந்த இடத்துக்கு வராதிருக்க ஒரு வழியை ஏற்படுத்தினேன். இந்த நரகத்தின் கொடுமைகள் உண்மை, ஆனால் என் பிதாவின் இரக்கம் பெரியது. என் நாமத்தினாலே அவர் அண்டையிலே கிட்டி சேருகிறவர்களுக்கு என் பிதா மன்னிப்பை தருகிறார். இன்றே என் நாமத்தினாலே பிதாவே வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஜபத்தோ